பகுதியில் இருக்கக்கூடிய லிங்காபுரம் கிராமத்தில் இருக்கிற லிங்கபுரம் கிராமத்தில் வந்து நம்ம விவசாய நண்பர் வந்து கதலி வாழை பயிர் போட்டு சாகுபடி பண்ணிட்டு வந்திருக்கிறார். இந்த வாழைக்கு எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை வாட்டி வந்து டாக்ஸில் கொடுத்துருக்காரு, டாக்ஸில் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்ன தன்மைகள் மாறி இருக்குது, அந்த பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மை எப்படி சொல்றோம், அந்த தன்மைகள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, வாழையோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்பதை நான் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் நாங்கள் லிங்காபுரம் காந்தியூருங்கிற பகுதியில் வசிக்கிறோங்க. எங்கள் பேர் ஆனந்த பிரகாஷுங்க. ஓகே. இங்கே எவ்வளோ வந்து கதலி வாழை போட்டிருக்கீங்க சார்? சார் 2300 மரம். 2000. எத்தனை மாதம் வாழை சார் இது? சார் இது 4 மாதம். 4 மாதம் நடந்துட்டு இருக்குங்க. 4 மாதம் நடந்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம சொல்ற பௌதிக தன்மை, உயிரியல் தன்மை. அந்த பௌதிக தன்மையில் இருக்கக்கூடிய வேர் பகுதி எப்படி இருக்கும் சார் நம்மளுக்கு? சார் இப்போ ஜெல்லி வேர்லேருந்து ஆணி வேர் வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குங்க சார். எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் டாக்டர் சார் கொடுத்த போது ஸ்டார்டிங்லேருந்து பின்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சார். கண்டினியூஸாக நம்ம கொடுத்த டேட்லேருந்து டைம் மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது சார், உயிரியல் தன்மையில மண் எடுத்து எப்படி இருக்கும் சார்? சார் மண் வந்து ஒரு பொருள் இருக்குங்க சார். ஓகே. இப்போ மண் வந்து இலக்கத்தன்மை, அதாவது இலகும் தன்மை. ரெண்டாவது மண் வந்து வாசம் அடிக்குங்க, மணக்குது. மண் வந்து மழை பெஞ்சா எப்படி நம்மளுக்கு மண்ணோட மனம் அடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விடும் போதே அதோட மனம் வந்து தண்ணி விட்டு ஸ்டாப் பண்ணாலும் அந்த மனம் வந்துட்டு இருக்குங்க கண்டிஷா. இங்க நம்ம வந்து மண்புல் எடுத்தோம்ல சார்? ஆமா, கைப்பிடி அளவுல மண்புல் எடுத்தோம்ல சார்? ஆமா. எவ்வளவு இருக்கும் சார் இங்க? சார் இப்போ நம்ம ஒரு இடத்துல எடுத்து ஒரு 20-30 எடுத்திருக்காங்க சார். அளவா இங்க எடுத்திருக்கேன் சார். இதே வேறு பகுதிக்கு கணக்கு போட்டா ஒரு 100-150 ஒரு வாழைக்கு இருக்குங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி எல்லாம் அதோட அட்டாச்மெண்டா இருக்கு. ஏன் இங்க மண்ணு மணக்குதுன்னா, இங்க பல கோட்டி நுண்ணுயிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இங்க இருக்குது. கண்ணுக்கு தெரியக்கூடிய மண்புழு நம்ம பார்த்தோம். ஆமா சார். அப்போ பௌதிக தன்மையும் நல்லா இருக்குது, உயிரியல் தன்மையும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வாழை சார் 4 மாசம் வாழை. ஆமா சார். எத்தனை மாசம் வாழை மாதிரி இருக்கும் சார்? இப்போ நம்மளுக்கு ஒரு 6 மாசம் வாழை மாதிரி ரீச் ஆயிருக்கு. 6 மாசம் வாழை மாறு. இதோடைய பர்ஃபெக்ட் ஏஜ் வந்து 4 மாசம். இது வந்து நம்ம கண்ணுல பார்க்கும்போது 6 மாசம் வாழை மாறி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ரசாயன தன்மையில pH மற்றும் ஈசி வந்து நியூட்ரலைஸ் இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நல்லா எடுக்கிறதுனால அப்போ வந்து பௌதிக தன்மையில அம்மா வேறு ஜெலி வேறு நல்லா இருக்குது, உயிரியல் தன்மையில மண்ணு மணக்குது மற்றும் மண்புழு இருக்குது, ரசாயன தன்மையில pH நல்லா இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி 4 மாசம் வாழை 6 மாசமா தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமா இருக்கும் சார்? சார் எனக்கு ஒரு 100% திருப்திகரமா இருக்கும். அனைத்து விவசாய நண்பர்களுக்கு இந்த டாக்டர் செல் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து உடம்போது கரெக்டா டேட் வந்து மிஸ் பண்ணாம அந்த டைமுக்கு கரெக்டா விட்டாங்கன்னாங்க தண்ணி மண்ணும் செழிக்கும். ஆமா சார். ஒரு அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீட் பண்ணி இது பண்றோமோ தண்ணி வந்து இல்லங்காம அதை கொடுத்துட்டு இருந்தோம்னா அது பாட்டுக்கு அதோட ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்குங்க. வேற எந்த கெமிக்கலும் இதோட ஆட் பண்ண கூடாதுங்க. இப்போ சார் நம்ம வந்து வேரழுகளுக்கு, கிழங்கழுகளுக்கு, வேர் முடிச்சுக்கு எந்த விதமான ரசாயனம் இன்னும் எந்த ரசாயனம் கொடுக்கலைங்க சார். கொடுக்கவே இல்லை. டாக்ஸல் கொடுக்கும் போது அனைத்துக்கும் தீர்வு. ஆமா சார். ஒரே இதை எடுத்து ஒரே முடிவா போனோம்னாங்க நம்ம இது வந்து விவசாயத்துல 0% மற்ற கெமிக்கல்ஸ் எடுக்காம நம்ம இதுலயே போய்க்கலாம் சார். மண்ணு மணக்க வச்சு விவசாயம் செழிக்க வைக்கல. ஆமா சார். அனைத்து விவசாய நண்பர்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் டாக்டர் செல் ஒன்னுலே தீர்வு இருக்குது. மண்ணு மணக்க வைக்கும், விவசாயம் செழிக்க வைக்கும். ஆமா சார். அதனால உங்களுக்கு வந்து கூடுதல் தகவல் தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9025043005 மற்றும் எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கிற டாக்டர் செல் மகாதேவப்பா PGM அந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான முழு விவரம், முழு இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோல இருக்குது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார்.